நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரம். திருப்புவனம் காவல் நிலையம், மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலில் மாவட்ட நீதித்துறை நடுவர் நீதிபதி நேரில் ஆய்வு. போலீஸ் விசாரணைக்கு சென்று உயிரிழந்த அஜித்குமாரின் உடற்கூறாய்வில் அதிர்ச்சி. அஜித்குமாரின் உடலில் 18 இடங்களில் காயம் இருந்ததாக தகவல். சந்தேக வழக்கில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமாரை போலீசார் தாக்கியது ஏன்? அவர் என்ன தீவிரவாதியா? உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சரமாரி கேள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. டிஜிபி, காவல் ஆணையர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பு. லாக்அப் மரணங்களில் கடமை தவறியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டம் ஒழுங்கு குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. போலீஸ் விசாரணையில் இளைஞர் உயிரிழந்தது குறித்து முதல்வர் கூறப்போகும் பதில் என்ன? தமிழக முதல்வருக்கு 9 கேள்விகளை முன்வைத்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். காவல்துறை அத்துமீறி நடக்கிறது என்பது உண்மைதான் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் அறிக்கை. மாரடைப்பால் திருப்புவனம் இளைஞர் மரணம் என்பதை ஏற்க முடியாது என்றும் கண்டனம். தமிழகத்தில் லாக்அப் மரணங்கள் தொடர்கதையாக நீடிப்பது கவலை அளிக்கிறது. எக்காரணத்தை கொண்டும் லாக்அப் மரணங்கள் நிகழக்கூடாது என திருமாவளவன் பேட்டி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் 2ஆம் வகுப்பு மாணவன் மர்ம மரணம். தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நிர்வாகம் பதிலளிக்க மறுப்பதாக பெற்றோர் கண்ணீர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் 8 வயது சிறுமிக்கு காவல் உதவி ஆய்வாளர் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் முதன்முறையாக மின்சார அரசு பேருந்து சேவை தொடக்கம். 120 தாழ்தள மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திமுக அரசின் ஒப்பந்தங்களால் தமிழக தொழில்துறை நிலைகுலைந்துள்ளது. தமிழக தொழில்துறை தோல்வியடைந்து விட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஜூலை 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருவாரூரில் கள ஆய்வு. அரசின் திட்டப்பணிகளின் நிலை குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாக தகவல். சிறுவன் கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன். கைது செய்யவும் இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. பதவிக்காக பெற்ற அப்பாவையே அன்புமணி விட்டுச் சென்று விட்டதாக பாமக எம்எல்ஏ அருள் விமர்சனம். எதிர்காலத்தில் அன்புமணி தவறான உதாரணமாக மாறிவிடுவாரோ என்று அச்சம் ஏற்படுவதாகவும் பேட்டி.
தமிழ்நாடு அரசு ஏன் மதுக்கடைகளை நடத்துகிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. ஒருபுறம் மதுக்கடைகளை திறந்து மறுபுறம் போதை மறுவாழ்வு மையங்களை அமைப்பது முரணாக உள்ளதாகவும் கருத்து. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மகன் வாங்கி கடனுக்காக தந்தையின் கைவிரல்களை வெட்டி கந்துவெட்டி கும்பல் அராஜகம். முதியவரை காயப்படுத்திவிட்டு தப்பிய கந்துவெட்டி கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. ஈரானில் உணவு கூட கிடைக்காமல் சிக்கித் தவிக்கும் தமிழக மீனவர்கள். தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கும்படி முதலமைச்சருக்கு கோரிக்கை. இன்ஸ்டாகிராம் பிரபலம் விஷ்ணு மற்றும் அவரது மனைவி மீது மோசடி வழக்கு. ஆன்லைன் ட்ரேடிங் செய்வதாக கூறி 1.5 கோடி ரூபாயை சுருட்டிய புகாரில் நடவடிக்கை. கோவை அருகே காற்றாலை இயந்திரம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. நீண்ட போராட்டத்திற்கு பின் தீ அணைக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார். நெல்லை மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம். ஊழல் புகாரில் மேயரை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு. இன்னும் அந்த சாலையில் பணி வேலை ஆரம்பிக்கவே இல்லை. பரந்தூர் பசுமை வழி விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அடுத்த கட்ட போராட்டம் அறிவிப்பு. சட்ட போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. கிராம் 8,915 ரூபாய்க்கும் சவரன் 71,320 ரூபாய்க்கும் விற்பனை. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக 58,000 கனஅடி நீர் வெளியேற்றம். அணையின் நீர்மட்டம் 120 அடியாகவும் நீர் இருப்பு 93.47 TMC-ஆகவும் உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து 43,000 கன அடியாக சரிந்தது. ஆற்றில் குளிக்கவும் பரிசில் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் விதித்த தடை 6வது நாளாக நீடிக்கிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழா நாளை தொடக்கம். அறுபடை ஓவியம், தங்க நிறத்தில் ஜொலிக்கும் யாகசாலை என ஏற்பாடுகள் தீவிரம். தெலங்கானாவில் ரசாயன தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து கோர விபத்து. விபத்தில் தொழிலாளர்கள் 12 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கர்நாடகத்தில் பொங்கி பிரவாகம் எடுக்கும் காவிரி ஆறு. சிவசமுத்திரம் அருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். இமாச்சல பிரதேசத்தில் தொடரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கனமழையில் 5 மாடி கட்டிடம் இடிந்துவிடும் காட்சிகள் இணையத்தில் வைரல். கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம்.
ஒடிஷாவில் கூட்ட நெரிசலில் 3 பேர் பலியான சம்பவத்தை கண்டித்து முதல்வர் வீட்டின் முன்பு போராட்டம். போராட்டக்காரர்களின் கால்களை உடையுங்கள் என காவல் உயரதிகாரி உத்தரவிட்டதால் அதிர்ச்சி. கேப்டன் கூல் அடைமொழிக்கு வர்த்தக முத்திரை கோரி தோனி விண்ணப்பம். ரசிகர்கள் அன்பாக சூட்டிய பட்டத்தை வர்த்தகமாக்குவதா என பலரும் விமர்சனம். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL ranking.